ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம குமார் இருந்துட்டு இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு பயத்திலேயே மணமேடையில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து சத்திவேல் இருந்துட்டு, குமார் என்னாச்சு குமார், ஏதோ ஒரு மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்க. இல்லைப்பா, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. டேய், நீ தான் மணமேடை வரைக்கும் வந்துட்டு இல்லடா, கண்டிப்பாக உன்னோட கல்யாணம் நடக்கும், நீ பயப்படாமல் உட்காந்துக்கிட்டுறா. மாப்பிள்ளையோட மூஞ்சில் கொஞ்சமாவது சந்தோஷம் வேணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ தாலி கட்ட போறடா, அதெல்லாம் உன் மனசில் என்னமா இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸ் வராங்க. வந்த உடனே எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு அந்த கோவிலே சத்தமாக பேசுவோம். அங்கே இருக்கிற எல்லாருமே போலீஸை கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் பயங்கர கோவத்தோட குமார சட்டையை பிடிச்சி தரன்னு கீழே இழுத்துட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சக்திவேலு, முத்துவேலு, அப்பத்தானு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுடருமே பயங்கரமாக ஷாக்கில் அப்படியே கண்ணில் இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு நம்ம சுடருக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்திவேலு இருந்துட்டு, இங்கே பாருங்க சார், எதுக்காக இப்போ குமார மணமேடையிலேருந்து எழுப்பி கூட்டிகிட்டு வந்தீங்க, இப்போ என் பையன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க சார், நேற்று நைட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துட்டு இவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? மன்னிக்கவே முடியாத தப்பை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இனிமே வாழ்க்கை முழுக்க இவன் ஜெயிலில் தான் இருக்க போகிறான். அப்படியேப்பட்டவனுக்கு கல்யாணம் எதுக்கு? கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணோட வாழ்க்கை தான் வீணாகும். அதனால தான் இவனை கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடியே நாங்கள் அரெஸ்ட் பண்ணணும்னு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கஞ்சா கடத்தியிருக்காங்க. அப்பா, அது நானெல்லாம் இல்லைப்பா, என்னோட ஃப்ரெண்ட்ஸு தான் இப்படி ஒரு வேலையை பார்த்தாங்க. நான் அவங்க கூட இருந்தனே தவிர நான் எந்த தப்பும் பண்ணல சார், என்னை நம்புங்க சார். இங்கே பாருடா, இந்த மாதிரி ஆள நான் எத்தனை பேரை பார்க்கல. இதுக்கு எல்லாத்துக்கும் கேங்குங்கன்னு ஒன்று இருக்குது, அதில் நீயும் ஒருத்தனாக இருந்திருக்க. அதனால உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம சக்திவேலால் அவமானம் தாங்க முடியல. கோவிலில் இருக்கிற ஒவ்வொருத்தரும், சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கன்னு எல்லாருமே ஒவ்வொன்று பேச ஆரம்பிச்சிடறாங்க. இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் சக்திவேலு அழுதுகிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் இனிமே நம்ம உயிரோடையே இருக்கக்கூடாது, தான் பையனே தனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி போய் விஷத்தை எடுத்து அப்படியே மடக்குன்னு குடிச்சுக்கிறாரு. குடிச்சிட்டு வந்து நிற்கிறாரு நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு சக்தி, அதனால தான் உன்கிட்ட சொன்னேன், இவனுக்கெல்லாம் கல்யாணம் வேண்டான்னு, பொறுமையாக இரு, இவன் திருந்தினதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு. இப்போ பாத்தியா எவ்வளோ அவமானம், எவ்வளோ அசிங்கம், மணமேடையில் வந்து அவனை தரன்னு இழுத்துட்டு போகிற அளவுக்கு நீ பண்ணி வச்சிருக்க. பாத்தியா உன்னோட பையனை எந்த லட்சணத்தில் வளர்த்து வச்சிருக்கன்னு பாத்தியா? இங்கே பாருங்கண்ணே, என் பையனை நான் சரியாக வளர்க்கலாம் தான், ஆனால் குமார் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்ததுனால தான் அவனுக்கு இப்படி ஒரு தண்டனை. அவனுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு பயம் காலையிலேயே இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு வகையில் இந்த கல்யாணமும் நின்றுச்சு. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தானே எல்லாருமே ஆசைப்பட்டேங்க. இனிமே நான் இந்த உலகத்திலே இருக்க போகிறது கிடையாது. இவ்வளோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் நான் பார்த்ததுக்கப்புறம் எதுக்காக வாழணும்? உயிரோட வாழ்றதுல அர்த்தமே கிடையாது. என் பையன் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் இனிமேல் அது நடக்க போகிறது கிடையாது. என் பையன் வாழ்க்கை முழுக்க ஜெயிலில் தான் இருக்க போகிறான். இனிமேல் நானும் மேலே போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறாரு. இதை பார்த்து நம்ம சுகன்யா இருந்துட்டு, ஐயோ மாமா, என்ன மாமா பேசுறீங்க நீங்க, என்னாச்சு ஒரு மாதிரி பண்றீங்க, ஐயோ மாமா என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து சக்திவேல் வாயிலிருந்து ரத்தமா ஒழுகுது. இதை பார்த்து சுகன்யாக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுது. முத்துவேல் கிட்ட, ஐயோ மாமா அங்க பாருங்க மாமா, சக்திவேல் மாமா வாயிலிருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, என்ன நடக்குதுங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என் பெரிய பொண்ணு அப்பவே சொன்னா இந்த குடும்பத்துல சம்பந்தம் வேண்டான்னு, ஆனால் நான் தான் யார் பேச்சும் கேட்காம என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இதுக்கு சம்மதிச்சா. ஆனால் எங்கள் குடும்பத்தை நீங்கள் எவ்வளோ அசிங்கப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம பாக்கியம் பயங்கர கோவத்தோடு கத்திக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்ட சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க, அவர் விஷத்தை குடிச்சிட்டு வாயில் ரத்தம் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு ஏதையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தின்றது இருக்குதா இல்லையா, முதல்ல தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியத்தையும் நம்ம மாணிக்கத்தையும் தள்ளி விட்டுட்டு போய் நம்ம
அதாவது யாருக்கு சக்திவேலுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்குறாங்க. நம்ம முத்துவேல் இருந்துட்டு சக்தி என்ன சக்தி வேலை பண்ணி வச்சிருக்க நீ இங்கே பாரு சக்தி உனக்கு எதுவும் ஆகாது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லவும் இல்லைண்ணே என்னை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க இனிமே நான் உயிர் வாழ தகுதியே இல்லாதவன் நான் இவ்வளோ அவமானத்தையும் பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் நான் உயிரோடு இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லவும் நம்ம கோமதி ஓடி வந்து அண்ணா என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கேனே இங்கே பாருங்கண்ணே நீங்கள் எந்த தப்புமே பண்ணலைண்ணே நீங்கள் ரொம்ப நல்லவர் தானே மனசுக்குள்ள எவ்வளோ 1000 கஷ்டத்தை வச்சிருந்தா நீங்க இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பீங்க இங்க பாருங்கண்ணே நீங்க வருத்தப்படாதீங்க நீங்க யோசிக்காத எல்லாமே நடக்கும் நீங்க கவலையே படாதீங்கண்ணே முத்தனை வான ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம் கதிர் வா கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் நம்ம சத்திவேலை தூக்க வரவும் நம்ம சத்திவேலு எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துங்க நான் எங்கேயும் வரப்போறதும் கிடையாது இனிமே இந்த உலகத்துல வாழ போறதும் கிடையாது எனக்கு வாழணுன்ற எண்ணமே போயிடுச்சு அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும் நம்ம முத்துவேல் சத்திவேலோட கன்னத்தில் அரைஞ்சி இங்கே பாரு சத்தி நான் சொல்கிறத மட்டும் கேளு சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்திவேலை தூக்கி அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே இந்த பக்கம் இருந்துட்டு நம்ம பாக்கியம் ரொம்பவே கோபமாக முத்துவேலை பார்த்து இங்கே பாருங்க என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது நீங்கள் ஒரு பதிலை சொல்லாமல் இங்கேருந்து போயிட்டீங்க அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு கண்டபடி நிலைமை புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கவும் இங்கே பாருங்க உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க என் தம்பி ஒரு பக்கம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் என் தம்பி பையனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க அங்க என்ன ஏதுன்னு கூட விசாரிக்க முடியல இந்த நிலைமையில நீங்க பாட்டுக்கு எதையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை இந்த குடும்பத்துல பொண்ணு வேணான்னு சத்திவேலுக்கு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன் ஆனா அவன் பாரு இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சு இந்த குடும்பத்துல இருக்கிற சாபெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகவும் இதை கேட்டு நம்ம அது தங்கமயில இருந்துட்டு இங்க பாருமா இதெல்லாம் உனக்கு தேவையாமா பாத்தியா என்னென்னலாம் பேசிட்டு போறாங்கன்னு பாத்தியா இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமா நம்ம பாக்கியத்துக்கிட்ட சொல்லவும் இங்க பாருடி அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட நான் யாரையும் சும்மா விட போறது கிடையாது என் பொண்ணுக்கு நஷ்ட ஈடா அவங்க சொத்துவை எழுதி கேட்க தான் போறேன் இங்க பாருமா இப்ப கூட நீ திருந்தவே மாட்டியா உனக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இல்லவே இல்லையா இப்படி கேவலமெல்லாம் நடந்துக்காத முதல்ல அந்த அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நம்ம சத்திவேலு பயங்கர சீரியஸாக இருக்காங்க காப்பாற்றவே முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் எல்லாருக்கிட்டையும் சொல்லவும் இதை கேட்டு நம்ம அப்போ தான் இருந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ கடவுளே சத்தி என்னடா சத்தி இது இங்கே பாருடா நீ எனக்கு முன்னாடியெல்லாம் போய் சேரக்கூடாதுடா நீ எப்படியாவது பொழைச்சி வரணும்டா கடவுளே என் உசுரை எடுத்துக்கிட்டாவது என் பையன் உசுரை காப்பாற்று அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கவும் நம்ம மாரியமுத்து அத்தை என்னத்தை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை அவருக்கு எதுவும் ஆகாது கண்டிப்பாக அவர் உயிர் பொழைச்சி வருவார் நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருடி நான் சொல்கிறத நீங்கள் 2 பேரும் கேட்டிருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமாடி பாத்தியா எப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திருக்கான்னு பாத்தியாடி இங்கே பாருடி ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கவும் அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை ஏதோ என் பையனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நினச்சி தான் நாங்கள் இது எல்லாத்தையும் பண்ணோம் ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை குமார் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே தெரியல அவன் எந்த தப்புமே பண்ணலைன்னு தான் சொல்லிட்டு போனான் ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாயிருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லவும் நம்ம கதிர் இருந்துட்டு அதாவது யாரு நம்ம மாரிக்கிட்டேயும் வடிவுக்கிட்ட முத்துவேல்கிட்டையும் இங்கே பாருங்க நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம கதிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. நம்ம ராஜ் இருந்துட்டு கதிர் என்ன கதிர் நீ எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் நீ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு அவசியம் இல்லை நீ இங்கே இரு என்ன ராஜு பேசிக்கிட்டு இருக்க இப்போ இருக்கிற நிலமையில நான் தான் அங்கே போய் ஆகணும் நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குதுன்னு மட்டும் சொல்லு உங்கள் சித்தப்பாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கால் பண்ணி சொல்லு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கதிர் சரி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு பக்கம் வடிவு இருந்துட்டு மாரிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம்
நம்ம அப்பத்தா பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும் கோமதி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, அண்ணனுக்கு எதுவும் ஆகாதுமா, நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவேல் இருந்துட்டு பயங்கரமா தன்னோட தம்பியை பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, எல்லாரும் இப்படி மனசு உடைஞ்சு அழுதுகிட்டே இருந்தா எப்படிங்க? கண்டிப்பா யாருக்கும் எதுவும் ஆகாது. நீங்க யாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. எதுக்காகங்க நீங்க வருத்தப்படணும்? கண்டிப்பா தம்பிக்கு எதுவும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வடிவு இருந்துட்டு முத்துவேலை ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கவும், முத்துவேலு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காரு. தன்னோட தம்பியை எவ்வளவு பிடிக்கும், அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நம்ம கோமதி இருந்துட்டு, அண்ணன் எனக்கு புரியுதுண்ணே, சத்திவேல் அண்ணன் மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்காக நீங்க இப்படி அழுதுகிட்டே இருக்கணும்னுலாம் அவசியம் இல்லை. கண்டிப்பா எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். குமாரி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது. கஞ்சா கடத்துற அளவுக்கு அவன் அவ்வளோ மோசமானவெல்லாம் இல்லை. இல்லைண்ணே, நீ கவலைப்படாத. இது எல்லாத்தையும் பண்ணது அவங்க ஃப்ரெண்ட்ஸு தான் போல. அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட இவங்க இருந்திருக்கான். அதுதான் இவன் சேர்க்க தான் சரியில்லை. இவன் சேர்ந்த சேர்க்க தான் இப்படி இவனை மாட்டி விட்டு இருக்கு. கண்டிப்பாக அவன் வெளியே வந்துடுவான், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம முத்துவேல் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு, இந்த கோமதி இங்கே பாரு கோமதி, அவனுக்கு பொண்ணே கிடைக்கல அப்படின்றதுக்காக தான் முறையே இல்லாத ஒரு பொண்ணை சத்திவேலு கல்யாணம் பண்ணி வைக்க இவ்வளோ இவ்வளோ முயற்சி பண்ணி தான் பையனோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காதுன்னு நினச்சான். ஆனால் இப்போது அவன் நினச்ச மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்காமல் அவனை காயப்படுத்துகிற மாதிரி, அவனை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இவ்வளோ விஷயம் நடந்து அவன் வாழவே பிடிக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டானே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோமதி அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம கதிர் கால் பண்ணுறாரு முத்துவேலுக்கு. கால் பண்ண உடனே என்ன கதிர், என்ன ஆச்சு, போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொன்னாங்க? இங்கே பாருங்க மாமா, போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க ஃப்ரெண்ட்ஸு இப்போ குமாரி எல்லாமே தான் இருக்காங்க. நான் விசாரித்ததில் குமாரி எந்த தப்புமே பண்ணலன்னு தான் தெரியுது. நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு 1/2 ஹவரில் நான் குமாரை கூட்டிகிட்டு வந்துடுவேன். குமாருக்கும் எதுவுமே ஆகாது, நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் தம்பி எப்படி இருக்காரு, இப்போ நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போதைக்கு இன்னும் டாக்டர் எதுவுமே சொல்லலை. எல்லாருமே ரொம்ப பதட்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கும். சரி, நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக அவர் பொழைச்சி வந்துடுவார். நான் போலீஸ்கிட்ட பேசியிருக்கேன். கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரை வெளியே விட்டுருவாங்க. நான் கூட்டிகிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமா, ராஜு இருந்தால் கொஞ்சம் ஃபோனை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. ராஜுவும் கதிர், என்னாச்சு கதிர், இங்கே பாரு ராஜு, உங்கள் அண்ணன் மேலே எந்த தப்புமே இல்லை. உங்கள் அண்ணனை வழியின மாட்டி வர்றதுக்காகவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. குமாருக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க. இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் உங்கள் அண்ணன் பழகுவாராம். ஏன் தான் உன் அண்ணனோட புத்தி இப்படியெல்லாம் போகுதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும், என்ன கதிர் சொல்கிற நீ, என் அண்ணனை மாட்டி விடுறதுக்காகவே, என் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றதுக்காகவே இப்படியெல்லாம் பண்ணாங்களா? ஆமா ராஜு, இப்படியெல்லாம் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. விசாரிச்சதுல எல்லா உண்மையும் உங்கள் அண்ணனுக்கும் தெரிஞ்சு ரொம்ப உடஞ்சு போய் தான் உங்கள் அண்ணன் உட்காந்துட்டு இருக்காரு. நீ கவலைப்படாத, நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ஃபோனை வச்சிடறாங்க. இந்த பக்கம் நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம சரவணன் தெரிஞ்சுக்கிட்ட உடனே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. எதுக்காகனா இந்த கல்யாணம் நடக்காம நின்றதுக்கு. இன்னொரு பக்கம் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா சத்துவேலுக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாருக்கும் உயிர் போகணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கும் வராது. அந்த எண்ணத்துல தான் நம்ம சரவணன் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் கிட்ட போயிட்டு, என்னப்பா ஏதோ உங்க சத்திவேல் ரொம்ப உடம்பு முடியாமல் ரொம்ப ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காருங்கப்பா, வாங்கப்பா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், என்னடா சொல்கிற நீ, உனக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா எனக்கு கதிர் தான்ப்பா சொன்னா, கதிர் தான் எல்லா விஷயமும் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னா அப்படின்னு ஒன்று விடாமல் நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம சரவணன் இருந்துட்டு பாண்டியன் கிட்டே சொல்லவும், பாண்டியனும் ரொம்ப பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. பாண்டியனும் சரவணனும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே கோமதி கிட்ட போயிட்டு, என்ன கோமதி என்னாச்சு, நீ எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை, இவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் நடந்திருக்கு, எங்க நான் என்னத்தங்க சொல்லுவேன், இங்கே பாருங்க கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு, இப்போ என்னங்க நாங்கள் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கவும், நம்ம சரவணன் இருந்துட்டு சுடரை பார்க்குறாங்க. சுடர் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர கோவத்தோட சுடர்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சுடரு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா, ஒரு முறை இல்லாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்படி ஒத்துப்ப, நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு
ஒத்துக்கிட்டதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்கு. அவன் பார்ட்டி அது இதுன்னு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பேச்சுலர் பார்ட்டி கொடுத்துருக்கான். ஆனால் அதை யூஸ் பண்ணி இவங்க கஞ்சா கடத்தி என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. உனக்கு அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரை திட்டிக்கிட்டே இருக்கவும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, திரும்ப எதுக்காக என் பொண்ணுக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் பொண்ணுக்கிட்ட எதையோ பேசி என் பொண்ணு மனசை மாற்றி ஏதாவது பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது என்கிட்ட அப்படின்னு சொல்லவும், அடைச்சி நிறுத்துங்க, உங்களை மாதிரி ஒரு கேவலமான எண்ணம் எனக்கு கிடையாது. இங்கே பாரு சொல்லுது, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மா சொல்கிறது எதையும் கேட்காத நீ, அப்போ தான் உன்னோட வாழ்க்கையே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சரவணனை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கவும் நம்ம ராஜுக்கு கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? எப்படிங்க உங்களால் இப்படியெல்லாம் பேச முடியுது? முதல்ல வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருங்க. ஏதாவது வாயை திறந்தீங்க அவ்வளோதான், உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி உங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலில் தள்ளிடுவேன். தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் இப்போ வரைக்கும் நீங்கள் ஜெயில் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கணும். ஏதோ என்னோட அத்தை மாமா அவங்களோட நல்ல மனசால நீங்கள் வெளியே இருக்கீங்க. இல்லைனா இந்நேரம் நீங்கள் உள்ளே தான் இருந்திருக்கணும். உங்களை வெளியே விட்டு வச்சது மிகப்பெரிய தப்பு. அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு முறை யாராவது கோபப்படுத்துகிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் ஜெயிலில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோபத்தோடு திட்டவும் நம்ம பாக்கியம் ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படின்ற பயத்தில் அப்படியே கப்பு சிப்புன்னு ஆயிடுறாங்க. இந்த பக்கம் டாக்டர் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம நம்ம யாரோ முத்துவேல் இருந்துட்டு ரொம்பவே பதட்டமாக டாக்டர் கிட்ட போயிட்டு, டாக்டர் என்னோட தம்பி எப்படி இருக்கான் டாக்டர், இப்போ நல்லா இருக்கான்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், இன்னும் ஒரு 2 hours கழிச்சு தான் எங்களால் எதையும் சொல்ல முடியும். இப்போதைக்கு எங்களால் எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்ன சார் சொல்கிறீங்க? நான் அட்மிட் பண்ணியே 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இங்கே பாருங்கள் சார், அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாருன்னா கண்டிப்பாக அவர் உயிர் பொழைச்சிருவார். ஆனால் அது இப்போ எங்களால் சொல்ல முடியாது. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி தாங்க சார் ஆகணும். எங்களை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இது கேட்ட உடனே அப்போ தான் கோமதி, பாண்டியன் சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம பாண்டியன் முத்துவேலோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் தம்பிக்கு எதுவும் ஆகாது, அவர் நல்லபடியாக பழிச்சு வருவார் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லவும், நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? யாருக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ணலையே. என் தம்பி என்னை விட்டு போயிடக்கூடாது, என் தம்பி என் கூடவே தான் இருக்கணும் அப்படின்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. நம்ம சத்திவேல் மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுனால வடிவு ரொம்பவே பதட்டப்பட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தெளிச்சு விட்டு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை இன்னும் காலையிலேருந்து மாத்திரை போடல, அதனால தான் ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. எனக்கும் ஞாபகமே இல்லைங்க, இருங்க ஒரே நிமிஷம், நான் போய் சாப்பாடும் மாத்திரையும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரபரன்னு ஓடி மாத்திரையும் சாப்பாடும் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து நம்ம அதாவது முத்துவேலுக்கு ஊட்டி விட்டு மாத்திரையும் கொடுக்குறாங்க. அப்போ தான் முத்துவேலுக்கு ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கார். ஏன்னா மாத்திரை போடாமல் அவரால் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. ரொம்ப 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 அழுதுகிட்டே ரொம்ப வருத்தமாக இருக்கார். இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கும் உடம்பு முடியாமல் இருக்குது, உங்களுக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் எப்படிங்க தாங்குவோம்? அது எங்களால் தாங்கவே முடியாது. உங்கள் தம்பிக்கு எப்படி சரியாகும்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் தம்பி சரியாயிடுவார், அந்த கடவுள் இருக்காரு, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது கதிர் இருந்துட்டு அதாவது குமார் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு போலீஸ்கிட்ட நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் குமாரை வெளியே எடுத்த உடனே நம்ம குமார் இருந்துட்டு கதிரை பார்த்து, கதிர் நீ எப்படி எதுக்காக நீ என்னை காப்பாற்றின அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு, நீ வந்ததுக்கப்புறம் இது கோவிலில் என்னென்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன நடந்துச்சு? உங்கள் அப்பா அவமானத்தில் மருந்து குடிச்சிட்டாரு, அவர் ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்குமே டாக்டர் எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க, இன்னும் ஒரு 2 hours கழிச்சு தான் எதுவாக இருந்தாலும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப பதட்டத்துலேயும் பயத்துலேயும் இருக்காங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியல. எதுக்கு இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ வச்சுக்கிற? இப்போ எதுக்கு
எப்படி எப்படி உன்னால் மட்டும் இப்படி கேவலமான ஃப்ரெண்ட்ஸுங்கள கூடலாம் பழக முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம குமார் பயங்கரமாக அழுதுகிட்டே, இங்கே பாரு கதிரு, என்னை மன்னிச்சிரு கதிரு, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான். ஃப்ரெண்ட்ஸை நம்பி அவங்களுக்கு பார்ட்டி கொடுத்தேன் பார்த்தியா, அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பே. நான் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ என் அப்பா எப்படி இருக்காரு, உடனே வா இப்போவே போகலாம், இப்போவே போய் அப்பா எப்படி இருக்காரு நான் என் கண்ணால் பார்த்தாகணும் அப்படின்னு ரொம்பவே பதறி போய் ஓடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நம்ம சுடர் குமாரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா, ஏங்க நீங்கள் வெளியே வந்துட்டீங்களாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம குமாருக்கு பயங்கர கோவம் வந்தது. இங்கே பாரு, முதல்ல தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரை தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்ட உடனே நம்ம அதாவது யாரு நம்ம தங்கமயில இருந்துட்டு, என்ன சுடரு, என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு எதுக்காக இப்படி போகுது புத்தி, இங்கே பாருக்கா, இந்த பணக்கார வாழ்க்கையை என்னால் விட்டு கொடுக்க முடியாதுக்கா, அதனால தான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், உன்னோட வயிற்றெரிச்சலாலே இந்த கல்யாணமே நின்றுச்சுக்கா, இங்கே பாரு சுடரு, நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, இந்த பிரச்சனையெல்லாம் முடிட்டோம், அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே நம்ம முத்துவேலு வடிவு மாரியெல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. மாறிக்கிட்ட போயிட்டு, அம்மா அப்பா எப்படிமா இருக்காரு, அப்பா நல்லா இருக்கிறாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம மாறி பயங்கர கோவத்தில் ஒரே அரை பல்லான்னு கன்னத்துல வைக்கிறாங்க. வச்ச உடனே, அம்மா என்னம்மா, இங்க பாருடா, உன்னால தான் உங்க அப்பா இந்த நிலைமையில இருக்காரு, உன் அப்பாவோட உசுரை எடுக்கவே துணிஞ்சிட்டல, நீ எதுக்காகடா இப்படி ஒரு புத்தியோட இருக்க, இப்படி ஒரு கேவலமான புத்தி இருந்தா யாரடா உனக்கு பொண்ணு கொடுப்பான் அப்படின்னு பயங்கரமா அழுகவும், இங்க பாருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் பண்ணது எல்லாமே தப்புதாம்மா, நான் எந்த தப்புமே பண்ணலை, என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேச்சுலர் பார்ட்டி தான் அவங்களுக்கு கொடுத்தேன், ஆனால் அவங்க இந்த விஷயத்த பயன்படுத்தி இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கலாமா, என்னை மன்னிச்சிருங்கம்மா ப்ளீஸ்மா, அப்பா எப்படிமா இருக்காரு, பெரியம்மா நீங்களாவது சொல்லுங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு குமார், உன் மேலே நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன், உன்னால தான் இவ்வளோ பெரிய விஷயமும் நடந்திருக்கு, வீட்டில் ஒரு விஷயத்த கூட ஒழுங்காக பண்ண மாட்டியா குமார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், பெரியம்மா நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் பெரியம்மா, உங்கள் காலில் கூட விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறேன், முதல்ல என் அப்பா எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்கவும், நம்ம பாண்டியன் குமார் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு பதட்டப்படாத, டாக்டர் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க, வந்து இன்னும் 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க, இன்னும் ஒரு மணி நேரத்தில் உங்கள் அப்பா எப்படி இருக்காருன்னு டாக்டரே வந்து சொல்லுவாங்க, நீ இப்படி பதட்டமெல்லாம் படாத, கண்டிப்பாக உங்கள் அப்பாவுக்கு எதுவுமே ஆயிருக்காது அப்படின்னு நம்ம பாண்டியன் பதில் சொல்லவும், இதை கேட்டு நம்ம அது குமார் வந்துட்டு அழுதுகிட்டே, இங்கே பாருங்க, உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பொண்ணுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நான் ரொம்ப குடைச்சல் கொடுத்துருக்கேன், ஆனால் நீங்கள் அது எதுவுமே மனசில் வச்சுக்காம இப்போ என்னோட மனசு ஆறுதலுக்காக எனக்கு பதில் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, நான் இப்போ இதை எந்த ஒரு ஜென்மத்திலையும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் கிட்ட போய், கோமதி என்னங்க நீங்கள் போய் அவன்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே பாரு கோமதி, எல்லாருமே ஒரு விஷயத்தில் திருந்துறவங்க தான், கண்டிப்பாக இனிமே இந்த இவன் அதாவது எந்த தப்பும் பண்ண மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, கண்டிப்பாக பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்க பாருங்க, என்னமோ நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா இவன் மேல எனக்கு துளி கூட நம்பிக்கையே வரலங்க அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் சொன்ன 2 ஹவர்ஸ் முடிஞ்ச உடனே டாக்டர் செக் பண்றதுக்காக உள்ள போறாங்க. உள்ள போகும்போதே நம்ம குமார் இருந்துட்டு, டாக்டர் என்னோட அப்பா எப்படி இருக்கா டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க சார், இப்பதான் சார் நான் உள்ள போய் செக் பண்ண போறேன், நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாவே போதும், நான் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு வெளியே வந்து உங்களுக்கு சொல்றேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு உள்ள போறாங்க. உள்ள போன உடனே நம்ம அதாவது யாரோ சக்திவேலுக்கு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செக் பண்ணிட்ட உடனே டாக்டரும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து ரொம்பவே சந்தோஷமாக, இங்கே பாருங்கள் சார், காட் கிரேட்ஸ், உங்கள் தம்பியை காப்பாற்றிட்டோம், உங்கள் தம்பிக்கு இப்போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவருக்கு கொடுத்த மருந்தெல்லாம் ரியாக்ட் ஆகி அவரை காப்பாத்திருச்சு, அவரோட உயிருக்கு இனிமே ஆபத்து கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே தான் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே மனசு நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் கதிர் முத்துவேல் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நீங்கள் கவலையே படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லவும், நம்ம கதிரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்க சார், இன்னும் ஒரு 1/4 மணி நேரம்
கழிச்சு உங்கள் தம்பி கண்ணை முழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நர்ஸ் இருந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே இங்கே பாருங்கள் சார், பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க. எல்லாரும் வராமல் ஒவ்வொருத்தராக வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவரை ஸ்டெயின் பண்ண வைக்காமல் அவரை பார்த்துட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முத நம்ம குமார் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பெரியப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன் பெரியப்பா, ப்ளீஸ் பெரியப்பா அப்படின்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம குமார் இருந்துட்டு சத்திவேலை பார்த்து, அப்பா என்னப்பா ஆச்சு, எதுக்காகப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருடா, நீ பண்ண இப்படி ஒரு காரியத்தால் எப்பட்றா என்னால் வெளியே தலை காட்ட முடியும், இங்கே பாருங்கப்பா, நான் எந்த தப்புமே பண்ணலப்பா, நீங்களாவது என்னை நம்புங்கப்பா, எந்த தப்பும் பண்ணலன்னு தான் கதிர் நிரூபிச்சு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். நான் எந்த தப்பும் பண்ணலப்பா, இனிமேவும் நான் பண்ண மாட்டேன், எனக்கு கல்யாணமே வேண்டாப்பா, இனிமேல் கல்யாணத்தை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன், நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கணும் உங்களை கேட்க மாட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருடா, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்து நான் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க நினச்சேன். ஆனால் அந்த கல்யாணத்தால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்கு, என்னை மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.